எப்போ லட்சுமி தானே அது? ஆமா பாட்டி, கண்ணு நல்லா தெரியுதா? ஆமாப்பு, ஆப்ரேஷன் பண்ண பிறகு கண்ணு நல்லா தெரியுதுப்பு. சரி பாட்டி, நல்லதா போச்சு. எங்கப்பு அவசரமாக போய்கிட்டு இருக்க? பஞ்சாயத்தை கூட்டியிருக்காங்கல்ல, நீங்க வரலையா? பஞ்சாயத்தா? எதுக்குப்பு? எல்லாரும் டூருக்கு போறோம்ல, அதுக்கு தான் பஞ்சாயத்தை கூட்டியிருக்காங்க. அதை பத்தி பேச போறாங்களாம். டூரு போகிறோமா? டூரு நல்லதா போச்சுப்பு. நானும் எப்படா போவோன்னு காத்துக்கிட்டு இருந்தேன். சரி, பஞ்சாயத்துக்கு வாரீங்களா இல்லையா? வாரேன்ப்பு, வாரேன். நான் வராம பஞ்சாயத்தா? இந்த வாரேன். மாலா, நீ எங்க கிளம்பிட்ட? பஞ்சாயத்துக்கு வரலையா? பஞ்சாயத்துக்கா? ஏக்கா நான் வேலைக்கு போறேன்க்கா. எங்க அத்தையும் எங்க வீட்டுக்காரும் பஞ்சாயத்துக்கு வருவாங்க. அப்படியா? வேலைக்கு போகணுமாக்கும்? ஆமாக்கா, பஞ்சாயத்துக்காண்டில லீவ் போட முடியாது. ஏற்கனவே ஊருக்கு போறதுக்கு ஒரு வாரம் லீவ் சொல்லியிருக்கேன்ல. ஆமா ஆமா, சும்மா சும்மா லீவ் போட முடியாது, பெரிய ஏசுவாங்க. சரிக்கா, நீங்களாம் பஞ்சாயத்துக்கு போங்க, நான் கிளம்புதேன். உனக்கு நேரம் ஆயிட்டோ? ஆமாக்கா, இந்த நேரத்துக்கு கரெக்டாக பஸ்ஸு வரும். இப்போ போனேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இலவச பஸ்ஸு வரும். அப்படி இல்லைன்னா பிறகு டீலக்ஸ் பஸ்ஸு துட்டை கொண்டாம்பானுங்க. எதுக்கு வேஸ்ட்டாக போட்டு துட்டை கொடுத்துக்கிட்டு, அதனால தான் ஓடி ஓடி போகிறேன். சரி டி, பார்த்து போயிட்டு வா. ஆ சரிக்கா, போயிட்டு வாங்க. பஞ்சாயத்தில் என்ன நடந்துச்சுன்னு பிறகு ஃபோன் அடித்து சொல்லுங்கன்னு. ஆட்டோ ஆட்டோ சொல்லுதே. 1 மணிக்கு மேலே ஃபோன் பண்ணுங்கக்கா. சாப்பாட்டு நேரம் தான், சும்மா தான் இருப்பேன். சரி டி, நான் ஃபோன் அடிக்கேன், போயிட்டு வா. நம்மளும் பெசாட்டுக்கு ஒரு வேலைக்கு போகலாம். வேலைக்கு போனோம்னா வீட்டுக்காவது உதவியாக இருக்கும். பாவம் தான் அந்த பிள்ளை, இவ்வளோ நாளாக போகாமல் இருந்துட்டு இப்போ திடீர்னு வேலைக்கு போகிறா. கஷ்டமாக தான் இருக்கும்ல. நம்மளும் வேலைக்கு போகலாம், ஆனால் மத்தியானம் சாப்பிட்டு முடிச்சோன்னே எங்கடா படுப்போன்னு கண்ணை கட்டிக்கிட்டு வருமே. ஆஃபீஸில் போய் தூங்கவா முடியும்? அதுக்கு பதில் பெசாட்டு வீட்டில் இருந்து தூங்கிக்கிடலாம். சரி பாட்டி, வாரீங்களா? நம்ம போவோம். வாப்பு, போவும். பிரியம்மா, உட்கார வேண்டியதானே? ஏன் நின்றுக்கிட்டே இருக்க? இருக்கட்டும்மா, எவ்வளோ நேரத்துக்கு உட்காந்துக்கிட்டே இருக்க? கை காலெல்லாம் ஒரு மாதிரி மரத்து போன மாதிரி இருக்கு. கொஞ்ச நேரம் இப்படியே நிற்கேம்மா. கை காலு மரத்து போயிட்டா? ஆஸ்பத்திரிக்கு போகுமா? வாரியா? ஏம்மா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா. டாக்டர் என்ன சொன்னாங்க? சும்மா சும்மா ஆஸ்பத்திரிக்கு வர வேண்டாம், நான் சொல்லும் போது வந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்கல்ல. நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போகாதீங்கம்மா. அதுக்குன்னு ஏதாவது ஒன்று செய்யும்போது வச்சுக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா? ஆஸ்பத்திரியில் போய் என்ன ஏதுன்னு பார்க்க வேண்டாமா? யாருக்கு என்ன செய்யுது? எங்கே போய் பார்க்க போறீங்க? பிரியாதாங்க, காலு கையெல்லாம் ஒரு மாதிரி இழுக்குங்க. சரி வா, ஆஸ்பத்திரிக்கு போவோன்னா கேட்க மாட்டேக்கா. எப்பா, அம்மா சும்மா உளறிக்கிட்டு இருக்காங்க. அது தெரிஞ்ச கதை தானம்மா. அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்துக்கிட்டு என்னை கிண்டல் அடிக்கீங்களோ? ஒன்று இப்போ யாரு கிண்டல் அடிச்சா? நான் பஞ்சாயத்துக்கு போகிறேன், நீ வரலையா? பஞ்சாயத்துக்கா? பஞ்சாயத்துக்கு என்னத்துக்கு? நாளைக்கு டூர் போகணும்னு சொல்லியிருக்கு. பஞ்சாயத்தில் போய் என்ன ஏதுன்னு பேச வேண்டாமா? நாளைக்கா? அப்போனா போகணுமே. சரி, என்னன்னு பேசுவோம். எப்பா, நான் வேணா டூருக்கு வராமல் இருக்கட்டாப்பா? என்னம்மா சொல்லுத? அதானே பெரிய தங்கம், நீ இல்லாமல் டூர் எப்படி போக முடியும்? நேர மாசமா இருக்கு, இந்த நேரத்தில் போகணுமான்னு பார்க்கேன். ஏம்மா, நீயும் மாப்பிள்ளையும் தனியாக காரில் வந்துட வேண்டியதானே? அதான் யோசிக்கேன்ப்பா, ரிஸ்க் எடுத்து வரணுமான்னு பார்க்கேன். அப்போ வேணா நம்ம எல்லாரும் போகாமல் இருந்துக்கிடுவோமா? ஐயோ, நீங்களாம் போயிட்டு வாங்கப்பா. நீங்கள் வாரீங்கன்னு தான் ஊரில் உள்ள எல்லா ஆட்களும் ரெடியாகி இருக்காங்க. நம்ம ஒரு ஆள் வரலங்கிறதுக்காக எல்லாரையும் கஷ்டப்படுத்த வேண்டாம். நான் வேணா வராமல் இருக்கேன்ப்பா. அப்போனா நான் வேணா உன் கூட இருந்து பார்த்துக்கிடுதேம்மா. இவங்க எல்லாரும் போயிட்டு வரட்டும். ஏம்மா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா. நீங்கள் தான் டூர் போகணுன்னு ரொம்ப ஆசைப்படுவீங்க. நீங்கள் அதனால் போயிட்டு வாங்க. நான் எங்கள் அத்தையை கூட்டு வந்து இங்கே வச்சுக்கிடுதே. அத்தை கார்த்தி 2 நாளைக்கு இருந்தாங்கன்னா சரியாக இருக்கும். வேண்டாம் வேண்டாம், அப்படிலாம் ஒன்றும் டூர் போக வேண்டாம். நம்ம எல்லாரும் போகிறதா இருந்தால் போவோம், இல்லைன்னா போக வேண்டாம். அப்படி பிள்ளைய விட்டுட்டு டூர் போகணுன்னு என்ன அவசியம் இருக்குது? ஐயோ, புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிங்களே. சரி வாரேன், நான் வாரேன். கார்த்தியை வர சொல்லுதே. நாளைக்கு ராத்திரி தானே? ஆமாம்மா, நாளைக்கு ராத்திரி தான் போகணும். நீயும் மாப்பிள்ளையும் காரில் வந்துருங்க. டிரைவர் கார் ஓட்டுவார், மாப்பிள்ளையெல்லாம் கார் ஓட்டக்கூடாது. சரியா? 2 பேரும் பத்திரமா உட்காந்து வாங்க.
டிரைவர் நல்ல டிரைவர் தான், அதனால பயப்பட வேண்டாம். உங்களை பார்த்து பத்திரமா மெதுவாக கூட்டிகிட்டு வருவார். ஆ சரிப்பா. சரி, பஞ்சாயத்துக்கு போகிறேன். எல்லார்ட்டையும் சொல்லணும். இன்னும் நாளைக்கு போகிறோன்னு யார்கிட்டையும் நான் சொல்லலை. சொல்லிட்டு வந்துடுதேன். எங்க பஞ்சாயத்துக்கு நானும் வரணுமா? அது உன் இஷ்டம்மா. வந்தா வா, வரலைன்னா கெட. நான் போயிட்டு வரேன். இல்லை இல்லை, நான் வருவேன். பிறகு நீங்கள் எல்லாருக்கும் நான் துட்டு தரேன், நானே டிக்கெட்டு போடுதேன்னு ஏதாவது சொல்லிடுவீர். அதனால் நான் வாரேன். ஏ அப்பா, என்ன பாடுபடுத்துதா? ஏன்னா உங்களெல்லாம் நம்ப முடியாதுல்ல, அதனால தான் வாரேங்க. நீ வா தாயே, என் பின்னாலேயே வா. வழக்கமா பஞ்சாயத்துக்கு வந்தா எல்லாரும் ஆளாளுக்கு சலன்னு பேசிக்கிட்டே கிடப்பாளுக. நம்ம வாங்கம்மா வணக்கம்மான்னு சொல்றதுக்குள்ளேயே 4 மணி நேரம் ஆயிருமே. இன்னைக்கு என்ன இவ்வளோ அமைதியாக உட்காந்துருக்காளுக? ஒரு பின்ன கீழே போட்டால் கூட சத்தம் கேட்கும் போலயே. அவ்வளோ அமைதியல்ல இருக்கு. டூரை பற்றி பேச போறீங்கல்ல தலைவரே, அதனால தான் எல்லாரும் அமைதியாக உட்காந்துருக்காங்க. நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு அவளாக காத்துக்கிட்டு உங்கள் வாயை பார்த்துட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியாப்பா, சரி, அப்படின்னா பேசி விட்டுருவோம். எல்லாருக்கும் வணக்கம்மா. வணக்கம் தலைவர் அண்ணாச்சி, சௌக்கியமாக இருக்கீங்களா? நான் சௌக்கியமா இருக்கேம்மா. அண்ணாச்சி டூர் பத்தி பேச போறேன்னு சொன்னீங்கல்ல, அதான் ஆசையா வந்திருக்கோம். சீக்கிரம் பேசுங்க அண்ணாச்சி. எல்லாரும் வந்தாச்சாம்மா? ஆமா ஆமா, வேலைக்கு போயிருக்கிற ஆட்க மட்டும்தான் போயிருக்கு. மற்ற ஆட்களை பூரா பெருக்கி போட்டு கொண்டு வந்துட்டோம். சில்பா மாலாவெல்லாம் காணும். சில்பாவும் அவ வீட்டுக்காரும் ஹனிமூனுக்கு போயிட்டாங்க. மாலை வேலைக்கு போயிருக்கா. வெளிநாட்டுக்கு போயிட்டாலோ? அப்ப சில்பா டூருக்கு வரமாட்டாளா? அவ டூருக்கு தானே போயிருக்கா, அதனால நம்ம கூட வரல. அவங்க வீட்டுக்கார கூட போயிருக்கா. புதுசா கல்யாணம் ஆனவா தனியா போவாளா, உங்க கூட வந்து சுத்துவாளா? அதுவும் கரெக்டு தான்மா. அவங்க அங்கேயே போட்டும். தலைவர் என்னாச்சி, இன்னும் 3 பேர் ரூபா தரல. ஆமாப்பா, நான் கேட்கேன் இரு. டூருக்கு போகிறதுக்கு எல்லாரும் துட்டு கொடுத்தாச்சு. இன்னும் ஒரு 3 பேர் தரல. அவங்களும் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம நாளைக்கு கிளம்பிடலாம். பஸ்ஸுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு. நாளைக்கு கிளம்பணும். இன்னும் 3 பேர் துட்டு கொடுக்காம இருக்கீங்க. தலைவர் என்னாச்சு, நாங்கள் தான் துட்டு கொடுக்கல. அந்த 3 பேர் நாங்கள் தான். நான், என் மவன், என் பொண்டாட்டி 3 பேர் துட்டு கொடுக்கல. நாங்கள் வரமாட்டோம். நீங்களாம் போயிட்டு வாங்க. ஐயோ ஆமாம், ராதாக்கா துட்டு கொடுக்கலன்னு புலம்பிக்கிட்டு இருந்தாங்களே, துட்டே இல்லைன்னாக. என்கிட்டயும் வந்து சொன்னாலே துட்டு இல்லைன்னு புலம்பிக்கிட்டு இருந்தா. அப்ப அவ கொடுக்கலையோ? டூருக்கு வரமாட்டாளோ? அட கொடுமையே, ராதாக்கா இப்படி ஒரு நிலைமை வரணும். நம்ம என்ன செய்ய முடியும் செல்வி? இன்னைக்கு காலையில கூட என்கிட்ட சொன்னா, நான் இன்னும் துட்டையே கொடுக்கலக்கான்னா. அதுக்குன்னு நம்ம போட்டு கூட்டு போக முடியாதுல்ல. நம்மகிட்ட அந்த அளவுக்கு வசதி எங்க இருக்கு? சரி, இந்த வருஷம் ராதா டூருக்கு போக முடியாதுன்னு நினைக்கேன். ஏனே, அப்பனா நீங்களும் உங்கள் குடும்பமும் டூருக்கு வரமாட்டீங்களா? ஆமாம் தம்பி, நாங்கள் வரல. நான்லாம் துட்டு கொடுக்க முடியாதுன்ட்டேன். அதனால என் பொண்டாட்டி வரமாட்டா, நாங்களும் வரமாட்டோம். ஏப்பா காட்டுப்பூச்சி, முதல்ல கொண்டு வந்து துட்டை கொடுத்ததே உன் பொண்டாட்டி தான்ப்பா. என்ன சொல்லுதீங்க என்னாச்சு? நான் தான் அவளுக்கு துட்டே கொடுக்கலையே. ஆமா, இவர் துட்டு கொடுக்கலன்னா நாங்க அப்படியே வீட்டுல இருப்போமாக்கும். என்ன சொல்லுதீங்க என்னாச்சு? முதல் பேரே உன் பொண்டாட்டி பேரும் உன் மகன் பேரும் தான்ப்பா இருக்கு. அவங்க தான் முதல்ல துட்டு கொடுத்தாங்க. துட்டு எப்படி கிடைச்சதான் அவளுக்கு? அது எப்படிப்பா எனக்கு தெரியும்? இன்னைக்கு காலையில கூட துட்டு கொடுக்கலன்னா எப்படி கொடுத்தாவா? நம்மகிட்ட போய் சொல்லியிருக்காளோ? பார்த்தீங்களாக்கா, நானும் கேட்டேன், துட்டு கொடுக்கவே இல்லைன்னாக. அவ வாயை திறந்தாலே வாரது பூரம் பொய். அவளை போய் நம்ம நம்பி இருக்கோம். சீ, ஒரு மனசு இப்படியாமா இருப்பா? சரியான புழுவுனி மூட்டை. இனிமேல அவளை நம்பவே கூடாது. துட்டு கொடுக்கலன்னு சொன்ன இவளுகெல்லாம் இறக்கப்பட்டு நம்மளுக்கு துட்டு கொடுப்பாளுக. அந்த துட்டை கை செலவுக்கு வச்சுக்கிடலான்னு பார்த்தேன். ஏன் தான் அப்படி இருக்காளுகளம்மா? கொடுக்காத ஆள்க யாருன்னு சொல்லிருங்க. சொல்லுதேன். பாத்திமா வீட்டில் 3 டிக்கெட்டு தான் வந்திருக்கு. இன்னும் ஒரு டிக்கெட்டுக்கு துட்டு வரல. பிறகு இந்த காட்டு பூச்சி, பிறகு மீன் குட்டி, இவங்கெல்லாம் தான் துட்டு தரல. நான் தான் வரலன்னு சொல்லிட்டோம்ல, நான் வரமாட்டேன். ரொம்ப சந்தோஷம். பாத்திமா, உங்கள் வீட்டில் 3 பேர் தான் வாரீங்களா? ஆமாம் அண்ணாச்சி, 4500 ரூபா தான் ரெடி பண்ண முடிஞ்சுது. அதனால எங்கள் வீட்டுக்காரு நீங்கள் 3 பேரும் போயிட்டு வாங்க, நான் வேணா வரலன்னு சொல்லிட்டாரு.
ஏம்மா அவனுக்கு வரணும்னு ஆசை இருக்குல்ல. ஆசை இருந்து என்ன செய்ய அண்ணாச்சி, துட்டு இல்லையே. அதுக்கு ஏம்மா கவலைப்படுதே? போதும் போதும், வராதவங்கள விடுங்க. ஐயோ பாவம், துட்டு இல்லாம தான் பாத்திமா புருஷன் வரலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவ ஒரு 1500 கொடுக்க விட மாட்டேக்காளே. சரிம்மா, வர்றதா இருந்தா இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள கொண்டு வந்து ஆபீஸில் துட்டை கட்ட சொல்லுன்னு. ஆ சரிங்க அண்ணாச்சி. பிறகு மீன் குட்டியும் துட்டு கொடுக்கல. நான் தாரேன் போ, டூருக்கு போகணுன்னு யாருமே என்கிட்ட சொல்லலை, அதனால தான் துட்டு கொடுக்கல. நான் கொடுத்துருதேன், இந்த இப்போ தாரேன். சரி, அப்பனா காட்டு பூச்சி வரலன்ட்டான், மீன் குட்டி துட்டு கொடுக்கன்ட்டாங்க. இன்னும் ஒரு ஆள் பாத்திமா புருஷன், அவர் கொடுத்தா பார்ப்போம், இல்லைன்னா அவரை விட்டுட்டு போயிடுவோம். ஏல ஆரஞ்சு மண்டையா, கிட்டவா. சொல்லுங்க தலைவரே. பிறகு இந்த பாத்திமா பிள்ளைகிட்ட போய் 1500 கொடுத்து பஞ்சாயத்து ஆபீஸில் வந்து கெட்ட சொல்லிடுன்னு. ஆ சரி தலைவர் என்னாச்சி, சொல்லிடுதேன். அப்படியே அவங்க குடும்பத்துக்கு கை செலவுக்கு ஒரு 10,000 ரூபாயை கொடுத்துரு. ஆட்டும் ஆட்டும். இவர் என்னது குசு குசுன்னு பேசுதாரு? ஏங்க, இங்கே எல்லாரும் இருக்கும்போது அவங்ககிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? எல்லாம் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல, மறக்காம கொடுத்துருன்னு. ஆட்டும் தலைவரே, அதெல்லாம் நான் பார்த்துக்கிடுதேன், நீங்கள் பஞ்சாயத்தை கண்டினியூ பண்ணுங்க. சரி, அப்போ வார ஆட்கள் எல்லாம் முடிவு பண்ணியாச்சு, எல்லாரும் துட்டு கொடுத்தாச்சு. நாளைக்கு ராத்திரி நம்ம கிளம்புதோம், சரியா? 10 மணிக்கு இங்கேருந்து வண்டி எடுப்போம். இங்க இருந்துன்னா எங்க இருந்து கரெக்டா சொல்லுங்க. வழக்கமாக இந்த டீ கடைக்கிட்ட பஸ் நிறுத்தி போடுவோம்லம்மா, அங்கேயே தான். சரியா? வந்துருங்க எல்லாரும். 10 மணிக்கு எல்லாரும் வரணுமா, இல்லைன்னா 10 மணிக்கு பஸ் எடுத்துருவீங்களா? இம்மா டான்னு 10 மணிக்கெல்லாம் பஸ்ஸை கிளப்பிடணும்மா, அப்பந்தான் சரியா இருக்கும். வர்ற ஆட்க வாங்க, வராத ஆட்களை விட்டுட்டு பஸ்ஸு போய்கிட்டே இருக்கும். நாளை 8 மணிக்கே வந்துருவேன்ப்பா. நீ 8 மணிக்கு வந்து ரோட்டில் வேணா நில்லுமா, பஸ்ஸுக்காரன் 9:30க்கு தான் வருவான். என்ன சிரிப்பு வேண்டி கிடக்கு? எல்லாரும் தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. பிறகு அங்கே வந்துட்டு அதை கொண்டு வரல இதை கொண்டு வரலன்னு சொல்லக்கூடாது. அங்கே குளிர் அடிக்கும், எல்லாரும் ஆளுக்கு ஒரு சொட்டர் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு சாப்பாட்டு செலவெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கிடணும். அதான் ஏற்கனவே சொல்லிட்டீங்களே என்னாச்சி, சாப்பாட்டு செலவு நாங்களே பார்த்துக்கிடுதோம். சாப்பாட்டு செலவு மட்டும் கிடையாது, அங்கே போய் சுற்றி பார்க்குற செலவெல்லாம் உங்கள் செலவு தான். ஹோட்டல் ரூமுக்கும் பஸ்ஸுக்கும் மட்டும்தான் நான் துட்டு வாங்கியிருக்கேன். என்ன ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டு இருக்கீரு? அப்போனா நாங்கள் தான் எல்லாத்துக்கும் துட்டு கொடுக்கணுமா? என்ன அத்தை பாட்டி, 1500 ரூபாய்க்கு 5 நாளைக்கு டூர் எவன் கூட்டு போவான்? எனக்கு தெரியும், இவர் இப்படி தான் பண்ணுவாருன்னு எனக்கு முதலே தெரியும். அதனால தான் நான் முதலே சொன்னேன், நல்ல என்ன ஏதுன்னு விசாரித்து எவ்வளோ துட்டு என்னன்னு பார்த்துட்டு சொல்லுங்கன்னே. 1500 1500ன்னு வாயில் அதை தவிர வேற எதுவுமே வராது. ராணி, நீ பெசாட்டுக்கு இரு, இந்த விஷயத்துலலாம் நீ தலையிடாத, அதெல்லாம் நான் பார்த்துக்கிடுதேன். பாப்பீரு கணக்கு கரெக்டாக இருக்கணும். பார்ப்போம் பார்ப்போம். ஐயோ, மற்ற எல்லாத்துக்கும் துட்டு நம்ம தான் கொடுக்கணும்னு சொல்லுதாங்க. என்ன செய்ய? இந்த 1500 ரூபாயவே கடன் வாங்கில கொடுத்தோம். 4500 ரூபா தான் ரெடி பண்ண முடிஞ்சுது. பிள்ளைகளும் நாங்களும் தான் வாரோம், எங்கள் வீட்டுக்காரர் வேற வரல. இதில் கையில் துட்டே இல்லாமல் என்ன செய்ய? பேசாமல் டூருக்கு வரலன்னு சொல்லிடுவோமா? சரி, பஞ்சாயத்து முடியட்டும், எல்லாரும் கிளம்பட்டும். தலைவர் அண்ணாச்சிட்ட போய் நம்ம மெதுவாக சொல்லிடுவோம், டூருக்கு வரலன்னு சொல்லிடுவோம். துட்டு இல்லாமல் போய் என்ன செய்ய? பிற போகிற இடத்துல பிள்ளைகள் அது வேணும் இது வேணும்னு கேட்கும், நம்மளுக்கு ஒன்றும் வாங்கி கொடுக்க முடியாது. அதுகளுக்கு சாப்பாடாவது வாங்கி கொடுக்கணும்ல, அதுக்கு கூட துட்டு இல்லாமல் நம்ம டூரு போய் என்ன செய்ய? வேற ஏதாட்டு கேட்க வேண்டி இருக்காம்மா? மாலாக்கா இருந்த பஞ்சாயத்து கொஞ்சம் கலகலன்னு போயிருக்கும், அவங்க இல்லாமல் போரடிக்கி. ஆமாம், அவள் இருந்திருந்தான்னா உங்களுக்கு கலகலன்னு தான் போயிருக்கும். டூரு போகணும், கை செலவுக்கு துட்டு தாங்க தலைவர் அண்ணாச்சி, எல்லாருக்கும் 5000 ரூபா கொடுங்கன்னு அவள் கேட்பா. இவரும் சரின்னு பல்ல காட்டிக்கிட்டு கொடுப்பாரு. ராணிக்கா, தலைவர் அண்ணாச்சி அப்படிப்பட்டவரெல்லாம் கிடையாது. அப்படிலாம் யாருக்கும் துட்டு கொடுக்க மாட்டாரு. நீங்கள் அவரை பற்றி தப்பாக பேசாதீங்க. ஆமாம், எனக்கு தெரியாதது தான் இவளுகளுக்கெல்லாம் தெரிய போகுது. இந்த பொக்கோவாய் தாத்தாக்கு வந்த வாழ்வை பாத்தியாப்பா? எப்போ பார்த்தாலும் பொம்பளைங்க கூட்டத்துக்குள்ளதான் உட்கார்ந்துருக்காரு. ஆமாண்ணே, அவரையும் பொம்பளைங்களையும் பிரிக்க முடியாது, எப்பவுமே அங்கதான் இருப்பாரு.
டூர் போகிற செலவை விட அங்கே போய் சாப்பாட்டு செலவு தான் அதிகமாக இருக்கும் போலயே. எப்பா கொஞ்சம் மெதுவாக பேசுப்பா, என் பொண்டாட்டி காதில் எதுவும் விழுந்துற போகுது. பிறகு 4 நாளைக்கு புளியோதரையை கட்டி கொண்டு வந்துருவாப்பா. அட கொடுமையே, 4 நாளைக்கு புளியோதரையை திங்க முடியுமா? அதுக்கு பதில் செத்துறலாம். சாப்பாட்டு செலவு நம்ம செலவுன்னு சொல்லிட்டாங்க. அப்பனா என்ன செய்யலாம்? பெசாட்டுக்கு புளியோதரை சப்பாத்தி இதெல்லாம் செஞ்சு கொண்டு போயிட்டா என்ன? அதான் சரி, ராத்திரிக்கும் காலையிலைக்கும் சப்பாத்தியை கொடுத்துடலாம், மத்தியானத்துக்கு புளியோதரை கிண்டிடலாம். ஒரு 4 நாளைக்கு தானே சேர்த்து கிண்டிடுவோம். அப்படியே திங்கிறதுக்கு முறுக்கு சீடை தட்டைன்னு எல்லாத்தையும் செஞ்சிருவோம். வீட்டில இருந்து கொண்டு போயிட்டோம்னா எந்த செலவும் கிடையாது. அதை வச்சு சமாளிச்சுட்டு வந்துடலாம். லட்சுமி, வட்டிக்கு 10,000 ரூபா வாங்கினாலும் சாப்பாட்டுக்கு துட்டு தந்துருதேம்மா. ஹோட்டலில் சாப்பிட்டுக்கோங்கன்னு புளியோதரையை கட்டிடாத. புளியோதரை தின்னா என்ன? டூர் போறதே மனசு சந்தோஷமா இருக்கத்தானம்மா. அங்கேயும் போய் சாவடிக்காதம்மா. நான் துட்டு தாரேன், நீ ஹோட்டல்ல வாங்கி நல்லா தின்னு. அப்பனா சரிங்க. தப்பிச்சாண்டா சேகரு. இல்லை, பஸ்ஸுக்காரனை கரெக்டான நேரத்துக்கு வர சொல்லிடு. சரியா? பிற சமையல் பாத்திரம்லாம் கொஞ்சம் சொல்லியிருந்தனே, அதெல்லாம் வாங்கி பஸ்ஸில் டாப்பில் போட்டு கட்டி விட்டுரு. சரி என்னாச்சி. சாப்பாட்டு செலவெல்லாம் அவங்கவுங்க பார்த்துக்கிடணும்னு சொல்லிட்டேன். எல்லார்ட்டையும் துட்டு இருக்கோ இல்லையோ, பிற அங்கே போய் சாப்பிடாம கஷ்டப்பட்டுறக்கூடாது பார்த்தியா? அதுக்கு தான் சொல்லுதேன். பாத்திரம்லாம் கொண்டு போயிட்டோம்னா அங்கே உட்காந்து சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாரையும் சமைக்க விட்டுறலாம். அவங்களே சமைச்சு அவங்களே சாப்பிடுவாங்க. நல்ல ஐடியா தலைவர் என்னாச்சி. மலங்காடு தானே, போட்டு நல்லா சமையல் பண்ணலாம், நல்லா இருக்கும். ஆத்தங்கரை ஓரத்தில் அங்கே இங்கேன்னு உட்காந்து நம்ம நல்லா சமைச்சு சாப்பிட்டுட்டு வரலாம். சரி தலைவர் என்னாச்சி, எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணிடுதேன். அண்ணாச்சி. என்னம்மா, நீ இன்னும் போலையா? அண்ணாச்சி உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும், அதுக்கு தான் நிற்கேன். என்னம்மா சொல்லணும், சொல்லு. அது எங்கள் வீட்டுக்காரால் துட்டு ரெடி பண்ண முடியல. அதனால தான் நாங்கள் 3 பேருக்கு மட்டும் துட்டு கொடுத்தேன். ஆனால் அங்கே போய் சாப்பாட்டு செலவு, பிள்ளைகளுக்கு செலவு, அது இதுன்னு இருக்குல்ல, அதெல்லாம் சமாளிக்கிற அளவுக்கு எங்ககிட்ட துட்டு இல்லை அண்ணாச்சி. அதனால் நாங்கள் 3 பேரும் வரல. எங்கள் துட்டை திருப்பி கொடுத்துருங்க. என்னம்மா சொல்லுத? துட்டெல்லாம் கொண்டு கட்டின பிறகு வரலங்க. ஆமாம் அண்ணாச்சி, அந்த துட்டையே எங்கள் வீட்டுக்காரர் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ரெடி பண்ணி கொடுத்தாரு. இன்னும் இதுக்கு மேலே செலவுக்கெல்லாம் துட்டு வேணும்னு கேட்டால் அவரால் கொடுக்க முடியாது, பாவம் தானே. அதனால வேண்டாம், நீங்கள் இந்த துட்டை கொடுத்துருங்க, நாங்கள் வாங்கினவங்ககிட்டயே திருப்பி கொடுத்துருதோம். ஏம்மா இங்கே பாரு, நீ கவலைப்படாத. உங்கள் வீட்டுக்காருக்கும் சேர்த்து நான் துட்டு போட்டுருதேன். சரியா? நீங்கள் எல்லாரும் வாங்க, உங்கள் கை செலவுக்கும் நான் துட்டு தந்துருதேன். ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அண்ணாச்சி. என்னம்மா இப்படி நினச்சிட்ட? கொடைக்கானலுக்கு 5 நாளைக்கு டூர் போய் ஹோட்டலில் ரூம் போட்டு தங்கிட்டு வர்றதுக்கு ஒரு ஆளுக்கு 1500 ரூபா காணும்னு நினச்சியா? 5000 ரூபா செலவாகும்மா. நான் எல்லாருக்கும் துட்டு நான் தான் போட்டிருக்கேன். என் பொண்டாட்டிக்கு கூட தெரியாது, தெரிஞ்ச சண்டைக்கு வருவா. அவ்வளோ பேருக்கு நான் துட்டு போடுதேன். ஒரு ஆளுக்கு 5000 ரூபான்னா நீங்கள்லாம் வருவீங்களாம்மா? எவ்வளவு வரமாட்டா, டூரே போக வேண்டான்ருவாங்க. அதனால தான் சரி போன போது நம்ம ஊர் ஆளுக்க தானேன்னு நான் துட்டு போட்டு வருஷம் கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கேன். அப்படியே அண்ணாச்சி, நீங்கள் தான் துட்டு போட்டு கூட்டு போகிறீங்களா? ஆமாம்மா, இந்த வருஷமும் அப்படித்தான். சரி என்ன செய்ய, அதுக்கு மேலேயும் இவகிட்டெல்லாம் கேட்கவும் முடியாது. அதனால மிச்ச துட்டு நான் போட்டு செலவழிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமாக்கா, நீங்கள் கவலைப்படாதீங்க. தலைவர் என்னாச்சு அப்போதே என்கிட்ட சொல்லிட்டாரு. உங்கள் வீட்டுக்காருக்கு 1500 ரூபா தனியாக கொடுத்துட சொல்லிட்டாரு. உங்கள் கையில் 10,000 ரூபா கொடுக்க சொல்லியிருக்காரு உங்களுக்கு செலவுக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணாச்சி. இந்த மாதிரி ஒரு நல்ல தலைவர் இருக்கிற ஊரில் நாங்கள் இருக்கிறதுக்கு நாங்கள் எத்தனை ஜென்மத்தில் என்னெல்லாம் புண்ணியம் பண்ணமோ. அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா, என்கிட்ட இருக்கு, நான் கொடுக்கேன். இருந்தாலும் கொடுக்கறதுக்கு ஒரு மனசு வேணும்ல அண்ணாச்சி. சரிம்மா, இந்த விஷயம் நம்மளுக்குள்ளே இருக்கட்டும். சரியா? யாருக்கும் இது தெரிய வேண்டாம். பிறகு தெரிஞ்சிட்டுன்னு வச்சுக்கோயேன், தலைவர் கை காசை போட்டு செலவழிக்காரு அப்படிங்கிற விஷயம் அப்படியே என் பொண்டாட்டி காதுக்கு போயிடும். பிற வீடு 2 ஆயிரும். அதனால அதெல்லாம் ஒன்றும் தெரிய வேண்டாம். நீ வாட்டுக்கு உன் வேலையை பாரு. நாளைக்கு உங்கள் வீட்டுக்காரை கூட்டிகிட்டு ராத்திரி வந்து சேர்ந்துரு. சரி அண்ணாச்சி, கூட்டிகிட்டு வந்துடுதே.
ஐயோ இப்படி திடுதிப்பிட்டு நாளைக்கே போகணுன்ட்டாக. என்ன செய்ய? கையும் உடமடக்கி காலும் உடமடக்கி. எத்தனை துணி எடுத்து வைக்க என்ன செய்ய ஒன்றும் தெரிய மடக்கி. இந்த பெட்டி வேற காணாது போலயே. இந்த துணியெல்லாம் உள்ள எடுத்து அடுக்கி வச்சாச்சு. பெட்டி நிறைஞ்சிட்டு இந்த கட்டில வேற துணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அதெல்லாம் கொண்டு எங்க வைக்க? சரி இருக்கவே இருக்கு கட்டப்பை. கட்டப்பையில போட்டுக்கிட வேண்டியதுதான். சாப்பாடு கொண்டு போறதுக்கு எப்படியும் ஒரு கட்டப்பை வச்சிருப்போம். அதுக்குள்ள துணியை போட்டு மேலே சாப்பாடை வச்சு மூடிட வேண்டியதுதான். ஏம்மா என்ன பிள்ளைகளா, உங்களை துணியை தானே எடுத்து வைக்க சொன்னேன். இங்கே வந்து நிற்கீங்க. ஏம்மா துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டேம்மா. பேக்கில் வைக்கவே முடியல, இடம் காண மடக்கி. இங்கே நானே பெட்டிக்குள்ளே வச்சுட்டு மேலே துணி கிடக்க எங்கே கொண்டு வைக்கன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இவ வேற வந்துட்டா. ஏ பிள்ளைகளா, ஆளுக்கு 4 ட்ரெஸ் மட்டும் எடுத்து வைங்க. 5 நாள் டூரு, நீங்கள் 4 ட்ரெஸ் வைக்க சொல்கிறீங்க. போகும்போது போட்டு போகிற ட்ரெஸ்ஸையே வர அன்னைக்கு போட்டு வந்துட வேண்டியதானே. அதுக்கு எதுக்கு ஒரு ட்ரெஸ் எக்ஸ்ட்ரா வைக்கணும்? ஏம்மா போகும்போது ராத்திரி போகிறோம், சும்மா சாதாரண ட்ரெஸ்ஸை போட்டு போவோம். அங்கே போனோன்னே குளிச்சுட்டு வேற மாற்றணும்பிங்க. நல்லதாக மாற்றுவோம். அப்போ 4 நாளைக்கு 4 ட்ரெஸ்ஸு. 5ஆவது நாளைக்கு சுற்றி பார்க்க போவோம்ல, அப்போ அதுக்கு ஒரு ட்ரெஸ் வேணும்ல. ஏ கடவுளே, இவளுக்கிட்ட சொல்லி முடியாது. சரி டி, உங்களுக்கு எத்தனை வேணுமோ எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் பையன் நீங்கள் தான் வச்சுக்கிடணும். ஏம்மா நான் 5 ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன். சரி சரி, சட்டி சிம்மிஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. பிறகு அங்கே போய் அதை காணும் இதை காணும்னு தேடக்கூடாது. சரியா? சொட்டர்லாம் எடுத்து வச்சுக்கோங்க டி. ஏம்மா என் கருப்பு கலர் சிம்மிஸே காணும்மா. அது மொட்டை மாடியில் காஞ்சிக்கிட்டு இருக்கு. சரி நான் போய் எடுத்துக்கிடுவேன். உங்க அப்பா என்ன செய்தாரு? அப்பா டீ கடைக்கு போயிட்டாங்க. இங்க வீட்டில் எவ்வளோ வேலை கிடக்கு. நாளைக்கு டூருக்கு போகணும். துணிமணியெல்லாம் எடுத்து வைக்க முடியாம இங்க ஒரு மனுஷி கஷ்டப்பட்டுட்டு கிடக்க. இவருக்கு டீ குடிக்கணுமாக்கும் இப்போ. ஏம்மா அப்பா புலம்பிக்கிட்டே போனாங்கம்மா. துணி எடுத்து வைக்கன்னு டீ கூட தர மாட்டேக்கான்னு. காப்பி கொடுத்தோம்ல, காப்பி குடிச்சிட்டு 10 நிமிஷம் தான் ஆச்சு. உடனே கிளம்பி போயிருக்காரு. இவருக்கு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் போல. சரி சரி, நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டே நிக்காதீங்க. போய் துணியெல்லாம் எடுத்து வைங்க, ஓடுங்க. ஏம்மா என் சொட்டர்ல கை கிட்ட கொஞ்சோண்டு கிழிஞ்சிருக்குமா, நான் அதை போட மாட்டேன். சொட்டர் தானே, அதை யார் பார்க்க போறா? ஏம்மா அதுக்குன்னு கிழிஞ்சதையே போட முடியும். இப்ப வேற சொட்டர்லாம் கேட்டுறாதீங்க. வாங்குறதுக்கெல்லாம் கையில துட்டு கிடையாது. சரியா? இருக்கிறத தான் போட்டு சமாளிக்கணும். அங்க குளிர் ஓவரா இருக்கும், சொட்டர் போடணும்னு சொல்லியிருக்காங்க. கிழிஞ்சு போயிட்டல, நான் என்ன செய்ய? சரி எடுத்துட்டு வா, நான் தச்சு தரேன். சரிம்மா எடுத்துட்டு வரேன். ஆனா தையல் தெரியாத அளவுக்கு தைக்கணும். நீங்க தச்சிருக்கீங்கன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. ஆமா, உன் ட்ரெஸ் கைக்குள்ளதான் வந்து எல்லாரும் தச்சிருக்கியா இல்லையான்னு பார்க்க போறாங்க. ஏம்மா நீங்க இதெல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் என் ட்ரெஸ்ஸை வந்து பெட்டிக்குள்ள திணிச்சு தரீங்களாம்மா? உள்ளேயே போக மாட்டேக்கி. உள்ள போகாத அளவுக்கு என்ன பெட்டி வச்சிருக்கேன்? ஏம்மா நீங்க எனக்கு ஒன்று கொடுத்தீங்கல்ல, அதுக்குள்ளதான் எல்லா துணியும் வச்சிருக்கேம்மா. பெட்டியில வச்சு காணலையா? சின்ன சின்னதா மடிச்சு வை, காணும். ஏம்மா நாளை ஸ்கூல் பேக்ல வச்சுக்கிட்டேம்மா. அதான் தோல்ல போட்டுட்டு நம்ம பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கலாம். எப்பா இந்த பிள்ளைகளை கிளப்பி கூட்டு போயிட்டு கூட்டு வர்றதுக்குள்ள நம்ம ஒரு வழி ஆயிருவோம் போலயே. ஏம்மா நான் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறது கரெக்டானு பாருங்கம்மா, வாங்க. ஏம்மா முதல்ல என் ட்ரெஸ் தச்சு கொடுத்துருங்கம்மா. அதுக்கு பிறகு இவ ட்ரெஸ் போய் நீங்க பார்க்கணும். ஏ பிள்ளைகளா, மறுபடியும் சண்டையை ஆரம்பிக்காதீங்க. சண்டை இங்கேயே ஆரம்பிச்சிட்டீங்கன்னா 2 பேரும் இங்கேயே விட்டுட்டு போயிடுவேன். ஊருக்கு போயிட்டு திரும்ப வர்ற வரைக்கும் சண்டையே போடக்கூடாது. 2 பேரும் சண்டை போட்டிங்கன்னா எங்கே வச்சு சண்டை போடுதீங்களோ அந்த இடத்துல விட்டுட்டு வந்துடுவேன். புரிஞ்சுதா? புரிஞ்சுதும்மா. மருமோளே, பாப்பா தூங்கிட்டா. கொண்டாங்கத்தே, இங்கே படுக்க வைக்க. பட்டுக்குட்டி வாங்க வாங்க வாங்க. சமத்து பிள்ளையா படுத்துக்கோங்க. ஊருக்கு போகிறதுக்கு துணியெல்லாம் எடுத்து வச்சிட்டியா? எனக்கும் பாப்பாக்கும் எடுத்து வச்சிருக்கேன். ராமுக்கு மட்டும் எடுக்கலை. அவருக்கு என்ன எடுக்கணும்னு தெரியலையா? அவர் ராத்திரி வந்தோடனே கேட்டுட்டு எடுத்துக்கிடுதே. சரிம்மா. நீங்கள் எடுத்து வச்சிட்டீங்களாத்தே? நான் இனிமே தான் எடுத்து வைக்கணும். இப்போ தான் பாப்பாவை தூங்க வச்சேன். இனிமே போய் எடுத்து வைக்க. எத்தே 5 ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கோங்க. சொட்டர் எடுத்து வச்சுக்கோங்க. சரியா? ஒரு ஃப்ளாஸ்க் வச்சுக்கோங்க. சரிம்மா, அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிடுதே. உங்கள் அம்மா அப்பாலாம் வரலையோ? ஆமத்தே, இந்த வருஷம் வர முடியல. பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு ஊருக்கு போயிருக்காங்க. அதனால வர முடியல. அவங்களும் வந்தால் நல்லா கலகலன்னு ஜாலியாக இருக்கும்னே. ஆமத்தே, எப்பவும் வருவாங்க. நல்லா ஜாலியாக இருக்கும். இந்த வருஷம் வர முடியல. சரி, இந்த வருஷம் நம்ம போவோம். போயிட்டு வந்துட்டு ஒரு நாளைக்கு ஊரில் போய் உங்கள் பாட்டியும் தாத்தாவையும் பார்த்துட்டு வருவோமா? போகணும் தே, நானே சொல்லணும்னு நினச்சேன். பாட்டியும் தாத்தாவும் முதல்லலாம் அடிக்கடி பார்க்கறதுக்கு ஊருக்கு வருவாங்க. இப்போ வர முடியல பார்த்தீங்களா? ரொம்ப வயசாயிட்டு உடம்பு சரியில்லாமல் வேற இருக்காங்க. அதான் அம்மாவும் அப்பாவும் அடிக்கடி அங்கே போய் போய் பார்த்துட்டு வராங்க. நான் தான் போவே இல்லை. ஒரு நாளைக்கு போகணும். சரி, நீ வேற எதுவும் எடுத்து வைக்கணும் எடுத்து வை. நானும் போய் கொஞ்சம் துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு பிறகு சோறு பொங்குதே.
நான் தான் எனக்கு எடுத்து வச்சுட்டேனே, நான் போய் சோறு பொங்குதேன், நீங்கள் உங்களுக்கு துணி எடுத்து வைங்க. ஆட்டுமா, அப்படியே செய்வோம். கனகா கனகா, வீட்டில் இருக்கியா? அலமேலு வந்திருக்கா போலையே. அவங்க தான் போங்க. இந்த சூனியக்கார கிழவிக்கு இப்போ என்ன வேலை? முதல்ல இந்த கிழவிக்கு ஒரு பாயசத்தை போடணுமே, என்ன செய்யலாம்? நல்லா இருக்கிற குடும்பத்தில் வந்து சிங்கி அடிச்சுக்கிட்டு இருக்கு. பெசாட்டுக்கு விஷத்தை கலந்து கொடுத்து கொண்டுருவோமா? ஐயோ வேண்டாம், டூர் போகிற நேரம் அந்த கிழவி செத்துட்டுன்னா அப்புறம் டூரை கேன்சல் பண்ணி விட்ருவாங்க. நம்ம டூர் போகணும். இன்னைக்கு வந்து என்ன 7:30 கூட்ட போகுதுன்னு தெரியலையே. சரி போய் பார்ப்போம். என்ன அலமேலு திடீர்னு வந்திருக்க? நாளைக்கு எல்லாரும் டூர் போறாவல்ல, அதான் நீயும் போறியான்னு கேட்க வந்தேன். ஆமாம் அலமேலு, நானும் போகிறேன். என் மருமவக்காரி வாங்கத்தேன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கா. அதான் சரி நானும் வாரேன்ட்டேன். எனக்கும் சேர்த்து துட்டு கட்டிட்டாங்க. ஐயையோ, உனக்கு சேர்த்து துட்டு கட்டிட்டாங்களாக்கும்? ஆமாட்டி, அதுக்கு என்ன? கொடைக்கானலுக்கு தானே போகிறாங்க? ஆமாம், கொடைக்கானலுக்கு தான் போகிறோம். கொடைக்கானல்ல என்னது தெரியுமா? பெரிய பெரிய மலங்காடாக இருக்குமாமே. ஆமாம் ஆமாம், அப்படித்தான் இருக்கும். என் மருமவ சொன்னா. எதுக்கு எடுத்தாலும் மருமவ சொன்னான்னு இப்படி அப்பாவியாக இருக்கியே. அந்த மருமவக்காரி உன்னை எதுக்கு கூட்டிகிட்டு போகிறான்னு உனக்கு தெரியுமா? ஊரை சுற்றி பார்க்க தானே கூட்டிகிட்டு போகிறா. அதான் இல்லை, நீ அப்படி தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்க. உனக்கு யாருக்கு கெடுதல் நினைக்க மனசு வராது பார்த்தியா? அதனால தான் நீ இப்படி நினைக்க. ஆனால் உன் மருமவக்காரி அப்படி கிடையாது. உன்னையே அந்த மலை மேலேருந்து தள்ளி விட்டு கொள்ள தான் கூட்டிகிட்டு போகிறா. ஜாக்கிரதையாக இருந்துக்கோ. ஐயையோ, கொல்லவா? அட பிசாசு கிழவி, நான் என்ன எங்கள் மாமியாரை கொல்லவா கூட்டிகிட்டு போகிறேன்? எப்படியெல்லாம் சண்டை இழுத்து விடுது. ஆமாம் கனகா, நீ தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒன்று வயிற்று வலிக்கு, தலைவலிக்கு, கை வலிக்குன்னு சொல்லி டூருக்கு போகாமல் தப்பிச்சிரு. இல்லைன்னா நீ எந்நேரமும் ஜாக்கிரதையாகவே இரு. அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். என்னட்டி இப்படி பயங்காட்டுதே? நானும் டூருக்கு வாரேன் சரியா? உன் கூட தான் இருப்பேன். அதனால் கொஞ்சம் பயப்படாமல் இரு. நானே உன்னை ஜாக்கிரதையாக பார்த்துக்கிடுதேன். வாழ்க்கையே போராட்டமாக இருக்குது. இந்த கிழவிக்கு எவ்வளோ கொழுப்பு இருந்தால் இங்கே வந்து இப்படி சண்டை இழுத்து விடும். இப்போ தான் எங்கள் மாமியார் கொஞ்சம் நல்ல விதமாக பேசுதாங்களேன்னு நினச்சேன். அதையும் கெடுக்கிறதுக்கு வந்துடுதுமா. எங்கேருந்து தான் கிளம்பி வருமோ, தினம் வந்து உட்காந்துக்கிடுது. ஒரே வெயிலாக இருக்குல்ல? ஆமாட்டி, வெயில் தாங்க முடியல. அதான் வெளியே வந்து உட்காந்தேன். உன் மருமக்காரி சும்மா தானே கிடக்கா? ஒரு ஜூஸு கீஸு கொண்டு வர சொல்ல வேண்டியதானே? ஜூஸ் வேணுமாக்கும்? ஆமாட்டி, வெயிலுக்கு கொஞ்சம் குளுகுளுன்னு குடித்தோம்னா தொண்டை நல்லா இருக்கும்ல. சரி இரு சொல்லுதே. மருமோளே மருமோளே. சொல்லுங்க தே. மருமோளே, எனக்கும் அலமேலுக்கும் ஜூஸ் கொண்டு வாரியா? இந்த சூனியக்கார கிழவிக்கு ஜூஸ் ஒன்று தான் கேடு. கொண்டு வரேன் தே. இரு கிழவி, ஜூஸில் விஷத்தை கலந்து கொடுத்து உடனே கொள்ளுதேன். நீ டூருக்கு வரேன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே. தலைவர் என்னாச்சு, நீயும் வாமா, வீட்டில் தனியாக தானே கிடக்கேன்னாரு. சரின்னு கிளம்பிட்டேன். சரி அப்படின்னா பேச்சு துணைக்கு எனக்கு ஒரு ஆள் இருக்கும். ஆமாம், பிறகு அங்கே என்ன வேலை? உன் கூட தான் இருக்கணும். உன் மருமகட்டிருந்து உன்னைய காப்பாற்றி எப்படியாவது வீட்டுக்கு கூட்டு வந்து சேர்த்துறணும். எனக்கு அது மட்டும் போதும். கடவுளே, எப்படியாட்டு இவளை நான் நல்லபடியாக காப்பாற்றி கூட்டிகிட்டு வரணும். எத்த இந்தாங்க ஜூஸ் கொண்டு வந்திருக்கேன். கொண்டாம்மா, 2 பேரும் குடிக்கும். ஜூஸு குடிச்சிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டு இருங்க தே. எனக்கு கொஞ்சம் உள்ள வேலை இருக்குது, பார்த்துட்டு வரேன். ஆட்டு மருமோளே. எம் 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 எம். சீ கருமோ, ஜூஸை என்னது இது இப்படி சோப்பு வாடை அடிக்கி? சோப்பு வாடை அடிக்கா? என் மருமக ஜூஸ் நல்லா போடுவாட்டி. குடிச்சு பாரு தெரியும். எம் 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 எம். என்ன டீ, உனக்கு இருக்கு எதுவும் பிடிச்சிட்டா? ஜூஸ் நல்லா தேனா இருக்கு, சோப்பு வாடை அடிக்கிங்க. நான் என்ன பொய்யா சொல்லுதேன்? அப்போ நான் என்ன பொய்யா சொல்லுதேன்? நான் இப்போ தானே உன் கண்ணு முன்னால் குடித்தேன். ஜூஸ் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது தெரியுமா? வாடாய மச்சி வாழக்கா பச்சி. ஏன் சூனியக்கார கிளவி, மாமியாருக்கு மருமகளுக்கு சண்டையில் தூடலான்னா பார்க்க நான் எங்கள் மாமியாரை மலை மேலேருந்து தள்ளி விட்டு கொள்ள பார்க்கணும். என்கிட்டே உன் வேலையை காட்டுதியா? இன்னைக்கு நீ செத்த கிளவி. குடிட்டி, எலுமிச்சை ஜூஸ் உடம்புக்கு நல்லது, வெயிலுக்கு நல்லா இருக்கும். குடி குடி குடின்னா எப்படி குடிக்க முடியும்? சோப்பு வாடை அடிக்க. சோப்பு வாடெல்லாம் அடிக்கலை, அது உன் மன பிராந்தி. குடி, நல்லா இருக்கு ஜூஸு. ஐயோ கடவுளே, சோப்பு வாடை அடிக்கின்னு சொன்ன இவ கேட்க மாட்டேக்காளே. சோப்பு வாடை அடிக்காமல் என்ன செய்யும்? எங்கள் அத்தைக்கு ஒரிஜினல் எலுமிச்சை பழத்தை வச்சு ஜூஸ் போட்டேன். ஆனால் இவங்களுக்கு 100 எலுமிச்சைகளின் சக்தி கொண்ட விம்மிளுக்கு விட வச்சுல ஸ்பெஷல் ஜூஸ் போட்டேன்.